ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 16/3/2026 பாக்கியதாரா BD 45க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் நம்மளுடைய பாக்கியதாரா ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 299 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 692, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 940 சொல்லிட்டு இது எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு சீரியல் நம்பர்னு கொடுத்துருக்கோம் நண்பா. அதாவது பழைய நம்பர்னால் நம்ம எப்போதும் போல் வந்து இந்த 10 ட்ரா ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 510 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 510ல் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் வந்து லாக் ஆகி நிற்கிது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51. ஸோ இந்த 2 நம்பர்ஸுமே நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகி நிற்கிது நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 51 வந்து AB போர்டில் கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸ் C. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C போர்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே AB போர்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்த போர்டு வந்து C தான். ஸோ 1 அல்லது 5 இந்த ட்ராவில் நம்மளுக்கு C போர்டில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 அல்லது 1 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுடைய C போர்டு இது தான். ஏன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு A போர்டு அல்லது C போர்டு போக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இது C போர்டு சேனல்னால நான் C போர்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கோங்க. அப்போ C போர்டு அல்லது ஆல் போர்டு. அஞ்சா அல்லது 1 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய C போர்டு அதோட ஆல் போர்டுக்கான நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. 51 தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இங்கே கவனிங்க, நம்ம எப்படி இந்த 51 எடுத்தோம்னு சொல்லிட்டு இங்கே 51 வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 024 நம்பர். அதாவது ஒரு நம்பர்ஸும் நம்மளுக்கு 2 தடவை வந்திருக்கு. ஸோ இதில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 1 2 3 4 5, அதே மாதிரி 6 7 8 9 இங்கே 0, இங்கே ஒரு லைனு, அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு லைன். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 பார்ப்போம். 1 எத்தனை தடவை வந்திருக்கு? ஏற்கனவே நம்ம 1 5 தான் எடுத்திருக்கோம். அதனால் 1 விட்டுருங்க. அடுத்து 2 பார்ப்போம். 2 பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 2, அடுத்து நம்மளுக்கு ஒரு அழிச்சிருவோம் 2, இங்கே ஒரு 2, 2 2ஆச்சா? இதோட நம்மளுக்கு 3 2, அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா 4, இங்கே நம்மளுக்கு 5. அப்போ 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 தடவை வந்திருக்கு. அதுக்கடுத்து 3 கவனிங்க, இங்கே 1 இங்கே 2, அவ்வளோதான் 2 தடவை வந்திருக்கு 3. 4 பொறுத்த வரைக்கும் இங்கே 1 இங்கே 2 தடவை வந்திருக்கு. 5 ஏற்கனவே லாக் ஆகி நிற்கிது. 6 பொறுத்த வரைக்கும் 1, அப்புறம் இங்கே 1 2 ஆச்சு. 7 பொறுத்த வரைக்கும் 1 2, 7 நம்மளுக்கு 2 தடவை வந்தாச்சு. 8 பொறுத்த வரைக்கும் 1 2, ஸோ 8 நம்மளுக்கு 2 தடவை தான் கிடச்சிருக்கு. 9 1 2 3, இங்கே வந்து 4, இங்கே 5 தடவை வந்துடுச்சு 9. 0 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 தடவை வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து அதிகப்படியாக வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த 5 1 மட்டும் தான் இன்ன வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ். கம்மியாக இருக்கிற நம்பர் வந்து 5 1 தான். அப்போது இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க C போர்டு வந்து 5 1 நண்பா. 5 and 1 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். அடுத்து இது எதோட எல்லாம் டச்சு போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 9 4 தான் அதிகமாக இருக்குது. அப்போது 2 9 4
ஸோ இதுதான் நம்மளுக்கு அதிகப்படியாக வந்திருக்கு. அப்போ இதிலேருந்து தான் நம்மளுக்கு டச் போட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பழைய நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த 5-1 வந்து நம்மளுக்கு 294 தான் நம்மளுக்கு ஜாயின் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பெய்ட்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது அதிகப்படியாக வந்திருக்கு. அதனால் 294 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இப்போ இதை நம்ம அப்படியே இந்த ட்ராவுக்கான பிசி போர்டை நம்ம மாற்றுவோம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி போர்டு அல்லது ஆல் போர்டில் 5 அல்லது 1ன்னு கொடுத்துருக்கோம். 5 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய நம்மளுடைய பிசி போர்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்சடு. பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்மளுடைய பிசி வந்து 05 15 25 61 31 01. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி போர்டு இதுதான். நான் வந்து ஃபார்மெட் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்மில் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏபி அல்லது ஏசியில் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி நம்பர் இதுதான் 051525 அதோட 613101 சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்மெட் படி கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நம்மளுக்கு இந்த 294 இருக்குது பாருங்கள். இந்த 294 வச்சு இதில் வந்து ஒரு செட்டை உருவாக்கலாம் நண்பா. ஸோ பிசி போர்டு நான் கொடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு ஏபிசி வேணும்னா 294 வச்சு போட்டிங்கன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபிசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதிகப்படியாக எது இருக்கோ அந்த நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் உள்ளக்க தவறு. ஏன்னா வந்த நம்பர் தான் அதிகப்படியாக வரும். அதனால தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 294 டச்சு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஆனால் ஃபார்மெட் படி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 5-1 வச்சு நம்மளுக்கு உருவாக்கியிருக்க பிசி போர்டு இது தான். உங்களுக்கு ஏபிசி போர்டு வேண்டாம். இதோட நீங்கள் இந்த 294 வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதாவது ஏபிசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வர்றவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா நிறைய நம்பர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணுறீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அது மாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 16/3/2026 பாக்கியதாரா பிடி 45க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.